தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்பமனு அளித்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இரண்டாவது நாளாக தொடர்ந்து 9 மணி நேரத்திற்கும் மேலாக நேர்காணல் நடத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்பமனு அளித்துள்ளவர்களுடன் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் மூலமாக தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து அறிந்திட உள்ளதாக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி முதல் நாளான செவ்வாய்க்கிழமை மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 18 மாவட்டங்களில் இருந்து கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்பமனு அளித்தவர்களுடன் புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் மூலமாக தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் நடத்தினார். இந்நிலையில் இரண்டாவது நாளாக சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் திருச்சி, திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலிருந்து கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்பமனு அளித்தவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் நடத்தினார். கழகம் சார்பில் விருப்பமனு அளித்தவர்களிடம் தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்பமனு அளித்தவர்களுடன் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் நடத்தினார். தொடர்ந்து 9 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த நேர்காணலில் 20 மாவட்டங்களிலிருந்து கழகம் சார்பில் விருப்பமனு அளித்தவர்களிடம் தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டறிந்தார்.